அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி செய்யப்படுறது மீன் மேக்கர் பிரியாணி. இதுக்கு தேவையான அளவு 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன், 400 கிராமு. அதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி, இங்கே பாருங்கள் 400 கிராம் தக்காளி. அதுக்கப்புறம் மல்லி, புதினா, பச்சை மிளகா, பாதி லெமன், ஓகேவா. அப்புறம் வந்து எண்ணெய் 200 கிராம் எண்ணெய். அப்புறம் தயிர். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், பட்டை, லோங்கம், ஏலக்காய், இது வந்து பூ, ஓகேவா. இது வந்து இலை, ஓகேவா. இதெல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து மீன் மேக்கர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், மீன் மேக்கர். பாருங்கள் கைஸ், கிண்ணம் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் போட போகிறேன். 2 ml கிராம் ஃபஸ்ட்டு நான் காட்டினால அதுதான். இங்கே பாருங்கள் போட்டுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். பட்டை போடுறேன், லோங்கம் போடுறேன், பார்த்தீங்கன்னா மேலே வருது பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி. ஏலக்காய் போடுறேன், பட்டை, இலை துண்டு போட்டுட்டேன், அப்புறம் பூ போடுறேன். இப்போ வந்து 400 கிராம் வெங்காயம் போட்டேன். இது வந்து கோல்டன் கலர் ஆகணும். இது வரைக்கும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிருவேன். பாருங்க, நல்லா மெரூன் கலராக ஆகணும் இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கிலோ அரிசி போடுறோம்ல, அதுக்காக ஏற்ற மாதிரி எல்லாம் போடுறது. 400 கிராம் இப்போ வந்து இது போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் கலராக ஆச்சு. பார்த்துக்கிட்டா நல்லா ப்ரௌன் கலர் காட்டிடுச்சு. பாருங்கள், மல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாமே நல்லா கழுவி வச்சுட்டு இந்த போடுறேன். ஏன்னா இது பச்சை வாசனை போடுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் தாளிப்பேன். நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் பாருங்கள், சின்ன ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தான் போடணும். ப்ரௌன் கலர் நல்லா பார்க்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கெல்லாம் எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி தெரியுதா? பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக ஆச்சு பாருங்கள், தெரியுதா? ஓகேவா.
வந்து தக்காளி 400 கிராம். இது தக்காளி 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் தக்காளி. உப்பு பாருங்கள், வெங்காயம் போடுறேன் பாருங்கள். உப்பு லெமனும் தயிரும் அதுக்கப்புறம் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகும். தக்காளியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கலாம். மூடி வைக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் கைஸ், தக்காளியெல்லாம் நல்லா வெந்தின வந்துச்சு. அதுக்கப்புறம் லெமன், பாதி லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த லெமன், அப்புறம் தயிர். தயிர் தயிரும் போட்டாச்சு, லெமனும் போட்டாச்சு. நல்லா பாருங்க, நல்லா என் வாய்ஸ் கேட்குதா? நான் சொல்கிறது நல்லா கிளியராக கேட்குதா? பாருங்கள், 8 கலரில் அந்த பாருங்கள். இப்போ வந்து சோயா போட போகிறேன். ஓகேவா? பாருங்கள், நல்லா கொதிக்கிறது. சரி, அதுக்குள்ள வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினி ஷெஃப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், என்ன செம்மையாக குதிக்கிட்டு எங்கள் அம்மா இப்போ போட போகிறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சோயா ஏன் ப்ரோ சிக்கன் சேர்க்கலன்னா, இன்னைக்கு டேஸ்ட் இல்லை கைஸ், நீங்கள் சிக்கன் சேர்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். இது வந்து மீன் மேக்கர் பிரியாணி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுறோம். சரி, இந்த மாதிரி தான் வரும். ஆனால் சோயா போட மாட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனும் மட்டனும் போட்டு செய்யணும். ஓகேவா? செம்மையாக நம்ம செய்யலாங்க. பாருங்கள், அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். ஏன்னா இந்த மசாலாலாம் இல்லை போய் நல்லா சேரணும். அதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஓகேவா? அது வரைக்கும் இங்கே தண்ணி போட வச்சுருக்கேன். சூடாவதுக்கு பார்த்துக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். சூடாகிடுச்சுலாம் சொல்லி பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு கைஸ். இது பாருங்கள், அரிசிக்காக நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இதில் அரிசி போட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதாகட்டும். இதை இப்போ தானே போட்டிருக்கேன்ல, சோயா நல்லா இதாகட்டும். அது வரைக்கும் அது ரெடி ஆகட்டும் கைஸ். அதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சீக்கிரமாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி போட போகிறேன். பார்த்துக்கோங்க, சூடாக செம்மையாக அரிசி. என்ன பிரியாணி ப்ரோனா, தம் பிரியாணி மாதிரி கைஸ். ஆனால் தம் பிரியாணி செய்யலை. சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க எங்கள் அம்மா. கைஸ் அவ்வளோ என்ன ட்ரே கொடுத்துட்டாங்க. கீழே வச்சுட்டு உப்பு போடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அது உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து அது நல்லா ஆட்டுங்க கைஸ். அப்போ தான் உப்புலெல்லாம் எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
இப்போ வந்து இது 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்கள் கைஸ், அரிசி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்துச்சு மேலே வரைக்கும். இது உங்களுக்கு செம்மையாக வெந்துருக்கு, எங்கள் அம்மா சொல்கிறாங்க. செம்மையாக வெந்துச்சு சொல்லுங்க சார். பார்த்தீங்களா மேம்? பாருங்கள் மேம் எப்படி இருக்கு பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் அரிசி செம்மையாக வந்துச்சு. அதுக்குள்ளே நீங்கள் வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா கைஸ், எங்கள் அம்மா போயிட்டு தண்ணியெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ வாங்க கைஸ், அரிசியும் பிரியாணியும் சேர்த்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கலர் பார்த்தீங்களா? நல்லா ரெட் கலர் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பிரியாணி கடையில் செய்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் கலர் எல்லாம். கைஸ் நான் கைஸ் இப்போ பாருங்கள், செம்ம டெம்டிங்காக இருக்குது. கைஸ் உங்களுக்கு சண்டே கிவ்அவே இருக்குது. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒன்று போடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி. அப்போ தான் கைஸ் நாங்கள் உங்களுக்கு. பாருங்கள் கைஸ், நல்லா கலராக நல்லா வந்துச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ரெட் கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து அரிசி சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க கைஸ், ஸ்பீடாக சேர்க்காதீங்க. பாருங்கள், செம்மையாக சேர்த்துன்னு வரும். அதுக்குள்ளே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்களா எப்படி சேர்க்குறேன்னு சொல்லி? இது வந்து 1 கிலோ அரிசி. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சட்டதாக இன்னும் சேர்க்கணுன்னா இவ்வளோ வந்து சேர்த்துருக்கோமா, நீங்கள் எல்லாமே எடுத்து சேர்த்துடலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா சாவி எப்படி இருக்குது. அதுக்குள்ளே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுலாம். மசாலா கீழே மேலேயா சேர்த்து பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்போ டம்க்கு வச்சோடனே அதுவே ஒன்று கொலாப்ஸ் ஆகிடும் கைஸ். தெரியுதா? அந்த கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். இந்த அரிசியை இதில் போட்டு சாப்பாடு கீழேருந்து எடுங்க கைஸ், அப்போ தான் செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் எப்படி பூ மாற்றி பண்ணணும். இது வந்து லவ்வோடு பண்ணால் தான் இது சூப்பராக வரும். லவ்வோடு செய்கிறோம். காப்பி கேட் கைஸ். இங்கே பாருங்கள், கேசி போ கொஞ்சோண்டு போடுறேன், நிறைய கூட இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கேசரி போடுறீங்கன்னா போடுங்க, அது உங்கள் சாய்ஸில் விட்டுடலாம் கைஸ். பாருங்கள், இப்போ மூடி வச்சுட்டேன். இது டம் பண்ணணும். இப்போது தம்க்காக நான் போடுறேன் ஒரு 10 நிமிஷம், 10 15 நிமிஷம் இப்போ தம்க்கு போடுறேன். இது மேலே வந்து கைஸ் அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிடும். இது பாருங்கள், சூடான வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா கைஸ்? இப்போ சொல்லிடும், காற்று வெளில போகக்கூடாது மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறமா வந்து இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஒருத்தங்கிட்ட கொடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே கைஸ் பார்த்துட்டீங்களா? மினி செஃப்க்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு அனுப்புங்க. சரியா? தேங்க்யூ.